நம்மளுடைய வீடியோவை பல ஊடகங்கள் எடுத்து பயன்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக சதீஷ் பிஎஸ்எஃப் அவரு, யூடியூப் ரூட்டர்ஸு, இன்னும் பல பேர் பயன்படுத்தி இருந்தாங்க. அதில் சில பேரோட ஐடிக்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல் நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பத்திரிகையாளர்களாக நாங்கள் இருந்து கேள்வி கேட்கலன்னா நாங்கள் இந்த துறைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான், டாப்பில் இருக்க ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தவிர்த்து வேறு எந்த படத்துலையும் நடிக்கலை. அது விஜய் மட்டும்தான். இப்போ முதலமைச்சராக இருக்க விஜய் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தவிர்த்து மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ கர்நாடகாவிலேயோ எதுலையுமே நடிக்கலை. கெஸ்ட் ரோல் வேணால் பண்ணியிருக்காரு வெளியில். நம்ம ரொம்ப ஓப்பனாக கேட்போம், கேரளாவில் விஜய்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கா, இல்லை மம்முக்காவுக்கோ இல்லை மோகன்லாலுக்கோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா? சாரி, மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னா, சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது கட்டவிழ்க்கப்படுறது ரூட் மாஃபியா அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் சில ஐடிக்கள் எடுத்திருக்கேன். அப்படியே ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்லையும் நீங்களே போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஃபோன் குவாலிட்டி செம்ம ஹையாக மாறும், ரிங் லைட் வரும், அப்புறம் மைக்கு வரும், எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்படியே பக்காவாக ஓடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு விஜய் ஆதரவாளர்களாக மாறுவாங்க. இப்படி பல இன்ஸ்டா ஐடிக்களும் இருக்கு. வணக்கம். நேற்று நான் என்னோட இன்ஸ்டா பக்கங்களில் ஒரு வீடியோ பேசி போட்டிருப்பேன். நார்மலாக ஃபோனில் எடுத்து போட்டிருப்பேன். ரூட் மாஃபியா தொடர்ந்து ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டாக் சேனலை குறி வச்சு ரிப்போர்ட் அடிக்கிறது, ஹேக் பண்ணக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக பேசினாலே இந்த கீழ்த்தனமான வேலைகளை செய்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தேன். நம்மளுடைய வீடியோவை பல ஊடகங்கள் எடுத்து பயன்படுத்தி இருந்தாங்க. குறிப்பாக சதீஷ் பிஎஸ்எஃப் அவரு, யூடியூப் ரூட்டர்ஸு, இன்னும் பல பேர் பயன்படுத்தி இருந்தாங்க. அதில் சில பேரோட ஐடிக்கள் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சதீஷ் பிஎஸ்எஃப் அவருடைய ஐடி ரெக்கவர் பண்ணுறதுக்கான வேலைகளில் அதுக்கு போயிருக்கு. ட்விட்டரில் என்னோட வீடியோவை ரீட்வீட் பண்ணி ஒரு குவாட் மட்டும் எழுதி ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஐடி ஃபுல்லாகவே ரிப்போர்ட் ஆகிருக்கு. திரும்ப அவங்க மெயில் பண்ணி அந்த ஐடியெல்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க. இப்படி கீழ்த்தரமான வேலைகளை தொடர்ந்து ரூட் மாஃபியா பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் துவண்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோயின் நேற்று இந்த என்னோட வீடியோ பார்த்துட்டு பர்சனல் மெசேஜில் இவங்கள விடாதீங்க, இவங்களால் பாதிக்கப்பட்டவங்கள நானும் வருதேன், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க சொன்னதை நான் செய்யலைன்ற ஒரே காரணத்துக்காக என்னை எவ்வளவு மாஃப் பண்ண முடியுமோ, எனக்கு நடிக்க தெரியல, எனக்கு சிரிக்க தெரியல, எனக்கு பாடுனா கிளவி மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு என்னை மாஃப் பண்ணி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்துக்காக பணம் கேட்டாங்க. அந்த பணத்தை நான் திரும்பி கேட்கும்போது எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் எல்லாமே எனக்கு தொடர்ந்து வந்திருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் ரூட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில இன்ஸ்டாகிராம் பக்கங்களை கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் திடுக்கிடுமான தகவல்களாக இருக்குது. அதை மாஃபியா எப்படிலாம் இயங்குதுன்றதுலேருந்து இருக்குது. ஒரு பெரிய ஆபத்தான இடத்துல காலை வச்சுட்டோம், அதை காலை எடுக்கிறதா முடிவா இல்லை, போவோம் அப்படின்னு தான் இருக்குது. இதை போட்ட உடனே பல பேர் என்னென்னா, நீங்கள் எப்படியும் 6 மாதத்தில் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் அட்வைஸுன்ற பேரில் மிரட்டுறாங்களா இல்லை அக்கறையாக சொல்கிறாங்களா என்னென்னலாம் நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயல் நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல பத்திரிகையாளர்களாக நாங்கள் இருந்து கேள்வி கேட்கலன்னா நாங்கள் இந்த துறைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் இந்த கீழ்த்தரமான செயலுக்கு தான் துணை போகும் அப்படின்னா, எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களை கைது பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேரை கைது பண்ணும்? கைது பண்ணால் சிறையில் இடம் இருக்கா? லட்சக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கிறோம். லட்சக்கணக்கான பத்திரிகையாளர்கள் சங்கமாக அமைப்பாக நாங்கள் ஒன்றா நிற்கிறோம். பல சேனல்களில் கருத்தியெல்லாம் வெளியில் இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஒன்றாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய குரல் விலையை நசுக்கக்கூடிய வேலைகளை தாவேக அரசு செய்யுமா? ஏற்கனவே தாவேக அரசு மீது வதந்திகளை பரப்பக்கூடிய அப்படின்னு சொல்லி சில ஐடிக்களை முடக்கணும்னு சொல்லி சைபர் கிரைம்ல இருந்து ஒன்று வருது. அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்குறாங்க. ஆனால் இப்போ இந்த ரூட் மாஃபியா மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஒரு ஒரு பப்ளிக் பைட் மாதிரி வட மாநிலங்களில் போய் விச் இஸ் த சிஎம் யூ மோஸ்ட் லைக் பர்சன் அப்படின்னு கேட்குறான். உடனே அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து விஜய் இளைய தளபதி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இளைய தளபதினா ஒரு 10 படம் சொல்லுமானா முடிஞ்சு அப்பயே தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான், தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான், டாப்ல இருக்க ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தவிர்த்து வேற எந்த படத்துலையும் நடிக்கல. அது விஜய் மட்டும்தான். இப்போ முதலமைச்சராக இருக்க விஜய் மட்டும்தான் தமிழ் சினிமாவை தவிர்த்து மலையாளத்திலேயோ தெலுங்குலேயோ கர்நாடகாவிலேயோ எதுலையுமே நடிக்கல. கெஸ்ட் ரோல் வேணா பண்ணியிருக்காரு, வெளியில சும்மா கெஸ்ட் ரோல் வேணா பண்ணியிருக்காரு, போய் ஆடிட்டு வேணா வந்திருக்காரு பாலிவுட்ல, அவ்வளவுதான். அதை தவிர்த்து எந்த படமும் நடிக்கல. ஆனா பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, ஜார்க்கண்ட்ல, அசாம்ல, காஷ்மீர்ல, அகமதாபாத்ல, அப்புறம் இப்படி எல்லா இடங்கள்லையும் விஜய் தளபதி அப்படின்னு ஒரு வாய்ஸ் பிளாக் வந்து எடுத்து போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பே கிடையாது. அது வெறும் பெய்டு ப்ரொமோஷன் தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கேரளாவில் சர்ச்சில் வந்து இது மாதிரி உட்கார்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஓப்பனாக கேட்போம், கேரளாவில் விஜய்க்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கா, இல்லை மம்முக்காவுக்கோ இல்லை மோகன்லாலுக்கோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா? சாரி, மம்முக்காவுக்கு, ஆமாம், மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு இருக்குது அப்படின்னு. இல்லை டொவினோ தாமஸுக்கோ இல்லை நிவின் பாலிக்கோ இல்லை துல்கருக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் தெரியும் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இவர்கள்லாம் ஏன் கேரளாவில் அரசியல் கட்சிக்கு வரல அப்படின்னா அவர்கள் சினிமாவை வேறாக பார்க்கிறார்கள், அரசியலை வேறாக பார்க்கிறார்கள். உடனே நீங்கள் வந்து இன்னொன்று சொல்லலாம், கேரளாவில் ஒரு எம்பி பாஜகக்காரர் ஒருத்தர் நடிகரியா அப்படின்னா, அவர் எத்தனை முறை மண்ணை கவ்வினார் என்று வரலாறை எடுத்து பார்த்துட்டு வாங்க. இந்த முறை அவர் ஜெயிச்சதுக்கு காரணமே அங்கே யாரா 2 பேரும் என்னடா இது போடுறதுக்கு ஐயோ போய் தொலைவா அப்படின்னு போட்டவர். இப்போ அந்த எம்பியோடைய நிலை என்னன்னா, நான் பாஜக எம்பியா இருந்து என்னால் சம்பாதிக்க முடியல, நான் படத்துக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்றாரு. அதுதான் கேரளா மண். அப்போ இப்படி பல இடங்களில் ஒரு ஃபேக் நெரேட்டிவை செட் பண்ணக்கூடிய வேலையை இந்த மாஃபியா பண்ண ஆரம்பிக்குது. நேற்று நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த பதிவை நான் போட்ட உடனே போட்டு ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அது நல்ல ஆர்கானிக்காக வியூஸ் போச்சு. 50K வரைக்கும் நல்லா வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லோ டவுன் எனக்கு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனே வரல, இன்ஸ்டாலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரல. அதில் லைக்ஸ் யாராவது போட்டால் கூட நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆனில் தான் இருக்குது, வரவே இல்லை. என்ன ஆச்சரியமாக இருக்குது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வாட்டி செக் பண்ணுவோன்னு சொல்லி ஜிம்மில் எடுத்த ஒரு வீடியோவை சும்மா ஒரு பாட்டு மாதிரி போட்டு, விஜயோட பாட்டே போட்டு கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோவை சும்மா போட்டு விட்டேன். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரல. அப்போ என்னடா இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டாவில் இருக்க ஒரு டெக்னீஷியன்ட்ட ஒருத்தர்கிட்ட ஹைதராபாத்தில் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் மாஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. நாங்கள் இந்த மாஸ் ரிப்போர்ட்டை இப்போ மட்டும் ஃபேஸ் பண்ணலை, சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை திண்டுக்கல்ல இருந்து, அவர் டெக்னீஷியன், அவர் ஃபேஸ்புக் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு டெக்னீஷியன், அவரை வந்து நான் கூப்பிட்டு என்னோட ஆஃபீஸில் என்னோட 3 ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் பாருங்கள், பொலிட்டிக்கல் எக்ஸ்போ, டிஎன் ரோல், சேகோ கிரிட்டிக், இந்த 3த்தையும் பாருங்கன்னு சொல்லும்போது அவர் எங்களுக்கு ஃபுல்லெல்லாம் போய் ரூட்டெல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு மணி நேரம் எனக்கு தேவைப்படும்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவர் கொடுத்த ஷாக் ரிப்போர்ட் என்னன்னா, மதுரை மாநாடு நடக்கும்போது முன்னாடி நாள் உங்களுடைய அந்த கரண்ட் கம்பம், அது கொடி கம்பம் கீழே விழுந்துச்சுல்ல, அதெல்லாம் நாங்கள் ட்ரோல் பண்ணியிருந்தோம், அதுக்கு மாஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க, மறுநாள் மாஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. நீங்கள் நல்லா போயிட்டு மதுரை மாநாடு நடந்தப்போ, நான் பொய் சொல்லலை, மதுரை மாநாடு நடக்கும்போது அந்த டேட்டில் இருக்கிற எங்களோட சேனலோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட்லேருந்து டில் கரெக்டாக ஒரு 15 நாள் 30 நாள் வரைக்கும் எங்களோட வியூஸ் எல்லாமே 10,000 கீழே தான் இருக்கும். ஆனால் அந்த மாநாடுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் 60K 30K 40Kன்னு அப்படியே வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ரெவன்யூல எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்துச்சு. மதுரை மாநாடுலேருந்து சரியாக 30 நாள் மாஸ் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு மறுபடியும் நாங்கள் அதை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் போது திரும்பவும் மாஸ் ரிப்போர்ட்டிங் அடிக்கிறாங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, தவேகா வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நாங்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு பயங்கரமான ரிப்போர்ட் அடிச்சு எங்கள் ஃபேஸ்புக்கே கிளாஷ் ஆச்சு. அதுலேருந்து மறுபடியும் ஃபேஸ்புக்கோட ரீச் எல்லாமே பயங்கரமாக குறைஞ்சிச்சு, பயங்கர ரீச் எல்லாமே குறைஞ்சிச்சு. என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கமும் இப்போ 2 மாதமாக தான் ரீச்சாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 மாதம் வரைக்கும் ரிப்போர்ட் அடிச்சு ஃபுல்லாக டவுனில் இருந்துச்சு. அப்போ அது எனக்கு சரி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா, யூடர்னில் இருக்கிற அண்ணன் விவேகானந்தா, அவர் தான். அவர்கிட்ட தான் போய் உதவி கேட்டால் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு தெரியும், டிக்கெட் ரைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இப்படி தொடர்ச்சியாக இணைய வழி தாக்குதல்களை சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது கட்டவிழ்க்கப்படுறது, ரூட் மாஃபியா அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபையும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் சில ஐடிக்கள் எடுத்திருக்கேன். இந்த ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி
விஜய் இயக்குதுன்னு சொல்லி எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கள்லாம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, எப்பையிலேருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்ற டீட்டெயில் ஒரு பக்கம் எடுக்கிறோம். 2வது சமீபத்தில் 1.5 வருஷத்தில் உருவான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸோட பட்டியலையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக அந்த கப்புள் இளவுலாம் போடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 5 ரீல் 6 ரீல் போடுவான். வேலைக்கே போக மாட்டான், பகலில் தான் இருக்கும் அந்த ரீல் எல்லாமே. வேலைக்கே போகாமல் இன்ஸ்டாகிராம்ன்றது யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஒரு ரெவென்யூ பிளாட்ஃபார்மே கிடையாது. அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே 5 ரீல் போடுறாங்கன்னா சந்தேகம் வரும். அதே ரீலை அவங்க யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போடுறாங்களான்னு போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஐடியே கிடையாது. இன்ஸ்டாவில் மட்டும்தான் ஐடி வச்சுருக்காங்க, ஐடியே கிடையாது. ஆனால் நல்லா குவாலிட்டியான ஃபோனு, குவாலிட்டியான அப்பார்ட்மெண்ட்டு, குவாலிட்டியான ஒரு பிளேசஸில் இருந்து மைக் எல்லாமே வச்சு லைட் செட்டில் வச்சு பக்காவாக எடுத்து போடுறாங்க. அப்படியே இந்த கப்புள் கொஞ்ச நாள் கழித்து விஜய் ஆதரவாளர். அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒரு தெருப்பொறுக்கி நாய், அவன் ஒரு எச்ச பொறுக்கி, எல்லாருக்குமே தெரியும். அந்த எச்ச பொறுக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனில் வீடியோ எடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு மெக்கானிக் செட்டாக ஏதோ ஒரு ரிப்பேர் கடையில் எலக்ட்ரிஷியன் கடையில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் எடுத்து வீடியோ பேசிக்கிட்டு இருப்பான். பையன் நல்லா பேசுகிறானே வாடா பொறுக்கி அப்படின்னு கூட்டு போய் தாவேகா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸில் வேலைக்கு வச்சு சம்பளத்தை போட்டு அவனை வேலைக்கு வச்சாங்கன்னு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நம்ம ஆளுங்க அங்கே உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க, எல்லா வேலையும் வாங்கினாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு ஸ்கேம் வருது. அதை வெளியிட்டது நான் தான் வச்சுக்கோங்களேன். சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து சார் வந்து உக்காந்துக்கிட்டு பேசியிருக்கிறாரு, கள்ள நோட்டு அடிச்சிருக்கான் அந்த தெருப்பொறுக்கி நாய், கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, மனைவியினுடைய வயிற்றுல கிருஷ்ணாயில ஊற்றி கொளுத்தி சுகம் பார்த்துருக்கான். அது எரியும் போது ஆணு சுகம் பார்த்த பொறுக்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணை ரெசார்ட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அது வரைக்கும் நம்ம ஆளு லோக்கல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தாவேக்கா ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஒரு இருட்டு ரூமில் அப்படியே பிளர்ல இருந்து வீடியோ போடுவாப்புல, அப்படியே அம்மா அப்படின்னு பொங்கி எழுந்து இது மாதிரி புளுத்திமாலாம் போடுவார். இந்த மேட்ரு வெளியில் வந்த உடனே ஆள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க எல்இடியில் போட்டுக்கிட்டு இருப்பேன், பாருங்க விஜய் நான் வந்துட்டாரு பாருங்க, டே நீ எத்தனை வீடியோ போட்டாலும் இனிமே ஒன்று தூக்க மாட்டாங்க, ஏன்னா நீ ஒரு தெருப்பொறுக்கி நாயின்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டேன். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? கீழே இருக்கா வரான், மறுத்தூக்கி உள்ள அடிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்லையும் நீங்களே போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்க, ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஃபோன் குவாலிட்டி செம்ம ஹையாக மாறும், ரிங் லைட் வரும், அப்புறம் மைக்கு வரும், எல்லாமே பக்காவாக இருக்கும். அப்படியே பக்காவாக ஓடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு விஜய் ஆதரவாளர்களாக மாறுவாங்க. இப்படி பல இன்ஸ்டா ஐடிக்களும் இருக்குது. ஆபாசமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போடுற ஐடிக்களும் இருக்குது. அது திடீர்னு தாவேக்காவுக்கு ஓடுற ஐடிக்களும் இருக்குது. கடைக்கடையாக போய் ப்ரொமோஷன், நான் உங்களுக்கு கடை ப்ரொமோஷன் பண்ணித்தரேன், நான் பண்ணித்தரேன், எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஐடிக்கு எல்லாமே கன்வெர்டட் டு தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற ஐடிக்களையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஒருவேளை ஸ்டேஞ்ச் டாக்ஸை முடக்குனாங்க, கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் அஞ்சக்கூடிய ஆளுங்க இல்லை. ஸ்டேஞ்ச் டாக்ஸ்ன்னு ஒரு சேனல் இல்லைன்னா என்ன, 2.0 3.0 4.0 சேனல் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களோட கனெக்டில் தான் இருப்போம். துவண்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லை. கைது செய்கிறாங்களா அதை பற்றியும் கவலை கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய குரல்கள் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.